ஹாய் மக்களே, வெல்கம் டு மை ஹனி வ்ளாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஆக்சுவலாக எல்லோரும் இந்த பீஸ்ஃபுல்லாக எல்லோரும் அவங்கவுங்க வேலையை அன்றாட வேலையை பார்த்துட்டு பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. என்னோடய யூடியூப் சேனலில் பார்க்க வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்டு இது வரைக்கும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் ஒரு பெல் ஐக்கானும் இருக்கும், அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மிஸ் பண்ணாமல். இந்த வீடியோவில் என்ன இருக்க போகுதுன்னா, ஆக்சுவலாக சிம்பிளான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீட்லேயே நம்ம ரெகுலராக செய்யக்கூடிய ரெசிபி தான், ஸ்நாக்ஸ் ரெசிபி. குழந்தைங்களுக்கு நம்ம டெய்லியாக நம்ம செஞ்சு கொடுக்குற ரெசிபி தான். அதில் வந்து வெஜிடேபிள் நிறைந்த ஒரு ரெசிபி தான். இதை நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் மக்களே, இன்றைக்கி ஈவினிங் நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்து சரி ஓகே ஈவினிங் ஒரு வீட்லேயே ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வெளியில் எதுவும் நான் வாங்க மாட்டேன், ரேரு தான். ஸோ ஓகே இன்றைக்கி செய்யலான்னு ட்ரை பண்ண ஒரு ரெசிபி. நீங்களும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்ணும். இந்த ரெசிபி வந்து முதல்ல நம்ம தேவையான பொருட்கள் வந்து கேபேஜ் நம்ம நல்லா சாப் பண்ணிக்கணும். சாப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி நம்ம தேவையான அளவு உங்களுக்கு தேவையான குவான்டிட்டியில் நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு பச்சை மிளகா மட்டும் போட்டுக்கோங்க, ஏன்னா ரொம்ப காரம் அப்புறம் ரொம்ப காரமாகிடும். ஸோ அதனால் ஒரு பச்சை மிளகா போதும். ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக கிரேவி மாதிரி செய்யும் போது மசாலாவும் நம்ம போடுவோம், அதனால் காரம் இருக்கும். இஞ்சி பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. மைதா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு, நெக்ஸ்ட்டு ஆச்சி மிளகாத்தூள் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆச்சி மிளகாத்தூள், அப்புறம் கார்ன்ஃப்ளவர் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க, ஏன்னா ரொம்பவும் வேண்டாம் கார்ன்ஃப்ளவர். அப்புறம் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சால்ட்டு. நான் வந்து எனக்கு சால்ட் ஏற்ற மாதிரி நான் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம அது தண்ணி விட்டு நம்ம பிசையும் போது கொஞ்சம் அந்த சால்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இறங்காது, பத்தாது, அங்கங்கே நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம நல்லா தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கணும். எல்லாத்தையும் நல்லா கலந்து பவுட்ரு கூட நல்லா கலந்துக்கோங்க. அப்புறமா நீங்கள் எடுத்தோடனே ரொம்ப தண்ணி விடக்கூடாது, ஏன்னா கேபேஜ்லேயே நமக்கு வந்து கொஞ்சம் தண்ணி விட்டா மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் தண்ணி விடும் போது ரொம்ப அது ஒட்டவும் ஒட்டாது, நல்லா நம்ம உருண்டை பிடிக்கும் போது ஒட்டவும் ஒட்டாது. ஸோ அதனால் நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் நல்லா லைட்டாக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு நீங்கள் நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் வந்து நான் வந்து ரவுண்ட் ஷேப்லேயும் நீங்கள் பிடிச்சி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம உடைக்க தான் போகிறோம். சப்போஸ் நம்ம பொரித்து எடுக்கும் போது அது ஒன்றும் உடஞ்சாலும் அது பரவாயில்ல. இந்த ரெசிபி வந்து காளான் ரெசிபினால் அது பரவாயில்ல. நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இப்படி போட்டுக்கிறேன். நல்லா கடாய் காஞ்சோடனே நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு போடுங்க. அப்போ தான் கொஞ்சம் எண்ணெயும் வந்து பிடிக்காது, இல்லைனா எண்ணெய் ரொம்ப இதுவாக இருக்கும். நல்லா கொதிக்கிற எண்ணெயில் தான் நம்ம ஃப்ரையை போடணும். ஸோ எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி நான் லைட்டாக திருப்பி விடுறேன், அதுவே ஒட்டுது. ஏன்னா வந்து நம்ம காலிஃப்ளவர் போட்டிருக்கறதுனால லைட்டாக அது ஒட்டும். நீங்கள் பார்த்து திருப்பிக்கோங்க 1 பை 1. அது கொஞ்சம் கொஞ்சம் உதிர்ந்தா மாதிரி வரும், பரவாயில்ல. இருந்தாலும் நம்ம அதை வந்து உடச்சி தான் அந்த மசாலாவில் நம்ம கிரேவி மாதிரி பண்ணுவோம். அதனால் அது உடஞ்சாலும் பிரச்சனை இல்லை, எல்லா பக்கமும் நல்லா வெந்திருக்கணும். மாவுலாம் இல்லாமல் நல்லா வெந்து திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டும், நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் திருப்புற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இந்த ரெசிபி வந்து நான் ரொம்ப நாளாக செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேன். லாஸ்ட் டைம் சரியாகவே வரல. ஸோ இந்த டைம் சரியாக வரும்னு நான் நம்பி செஞ்சேன். கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றி ஒரு ஆனியன் நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை மட்டும் நான் போட்டுட்டு நல்லா இது மட்டும் கருவேப்பிலை தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா ஒரு பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நம்ம சார்ட் அவுட் பண்ணிவிட்டு, மஞ்சத்தூள் நான் லைட்டாக போட்டுக்கினேன். மஞ்சத்தூள் போடணும் கண்டிப்பாக. உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த டைமில் வந்து கரம் மசாலாவும் சில்லி பவுடரும் கண்டிப்பாக போடணும். நான் கரம் மசாலா இதில் யூஸ் பண்ணலை, அதுக்கு பதில் நான் க்ரியேட்டிவாக சரி கரம் மசாலா எல்லாருமே போடுறாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து மட்டன் மசாலா லைட்டாக போட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருந்துச்சு. மட்டன் மசாலா லைட்டாக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கூட வேணாம், 1/2 டேபிள் ஸ்பூன் போதும். அப்புறம் நான் டொமேட்டோ சாஸ் ஊற்றி நல்லா சாட்டே பண்ணிக்கினேன். தண்ணிலாம் எதுவும் இப்போதைக்கு ஊற்ற வேண்டாம்.
நான் சொல்லும்போது நல்லா இந்த மசாலா கூட அந்த ஆனியன் கூடயும் நல்லா சாட்டே பண்ணிகிட்டே இருங்க. சொல்லும்போது ஊற்றினா போதும். இப்போ கார்ன்ஃப்ளவர் வந்து நான் ஒரு கப்பில் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பவுடர் வந்து கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கினேன். இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா திக் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி வரும். நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா ஒட்டும். லைட்டாக நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு தான் கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு வந்தோன்னே தான் இந்த நம்ம பொரித்து வச்ச கேபேஜ் பகோடாவை நான் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கினேன். கேபேஜ் பகோடாவை நம்ம உடச்சி அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு அந்த எந்த பச்சை ஸ்மெல்லும் வரக்கூடாது. நம்ம மசாலாக்குள்ளே நல்லா டீப்பாக அது இறங்கணும். லைட்டாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு கூட நீங்கள் கலந்து விட்டுட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா எண்ணெய் கொஞ்சம் தெரிஞ்சு வரும்ல, ஸோ அந்த ஃப்ளேவருக்கு வரணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும் போதும் அது நல்லா ஸ்பைஸாக நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாக. ஸோ அதனால தான் நம்ம கடையில் கூட நம்ம பார்த்துருக்கோம்ல ரோல் ஸ்டைலில், அவங்க ரொம்ப நேரம் அந்த கடாயில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா வந்து அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி அந்த டேஸ்ட்டு வரணும். அதுக்காக தான் நான் ரொம்ப நேரம் பண்ணிகிட்ருந்தேன். இந்த மாதிரி தான் எனக்கு கிடச்சிது. ஆனால் ஆயில் லைட்டாக குறைச்சிருக்கலாம். பட் நல்லா இருந்துச்சு. ரெசிபி சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. நானும் சாப்பிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஓகே காய்ஸ், நீங்களும் ரோட் சைட் காளான் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள் காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அது இல்லாமல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும், இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணணும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்காக கமெண்ட்ஸில் சொல்லும் போது நான் உங்களுக்கு அந்த ரெசிபியும் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு தேவையான ரெசிபியை நீங்கள் செஞ்சு கொடுக்கும் போது குழந்தைங்களும் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. அது இல்லாமல் இப்போ நவடேஸில் நம்ம ஷாப்பில் வாங்குகிற எதுவுமே, கடையில் வாங்குகிற எந்த ஸ்ட்ரீட் ஸ்டைலும் ஒரு சில கடையில் ஓகே நம்பி வாங்கலாம். அதே மாதிரி ஒரு சில கடையில் நான் வாங்கினாலும் அது குழந்தைங்களுக்கு ஒத்துக்குமான்னு தெரியல. அதே மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக வெளியில் சாப்பிட்றத விட நம்ம ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ உங்களுக்காக தான் இந்த ரெசிபி. Until then, bye from Harini. Bye. Love you.